டெல்லி கேபிட்டல்ஸ் ரிஷப் பண்டோட இன்ஜுரியை பேஸ் பண்ணி தான் ஐபிஎல் ஆப்ஷன்ல பிளேயர்ஸ் எடுத்தாங்களா? அப்படி எடுத்த பிளேயர்ஸ் எல்லாம் ஒர்த்தா இல்லையா? திரும்பவும் ரிஷப் பண்ட் ஐபிஎல்ல பிளே பண்ணுவாரான்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிஷப் பண்ட்டுக்கு லாஸ்ட் இயர் கார் ஆக்சிடென்ட் ஆகி கஷ்டப்பட்டு உயிர் பொழைச்சிருப்பாரு. இருந்தாலும் அவருக்கு செம்ம அடிபட்டு மோசமா இன்ஜுரி ஆகியிருக்கும். இப்போ வர கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிஷப் பண்ட் ரெக்கவர் ஆகிட்டு வராரு. ஐபிஎலுக்கு இன்னும் 3 மாசம் மட்டுமே இருக்கிற இந்த நிலையில ரிஷப் பண்ட் தன்னால எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட்ஸ் போட்டு ரெக்கவர் ஆக ட்ரை பண்றாரு. ஆனா இன்னுமே அவரால் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆக முடியல. எப்படியும் அவரோட ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ் ஐபிஎல் வர தொடரும் போல தான் தெரியுது. ஆனா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள அட்லீஸ்ட் பேட்டிங் பண்ற அளவுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி தான் இப்ப வர ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை ஐபிஎல் வரும்போது ரிஷப் பண்டால ஃபுல்லி ஃபிட்டா இல்லாம இருந்தா அவரை இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ண போறதா அன்அபிஷியலா சொல்லிட்டு வராங்க. ஸோ ஐபிஎல் டிசி டீம் பண்டை எப்படி பிளே பண்ண வைக்க போறாங்கன்றது முழுக்க முழுக்க ரிஷப் பண்டோட கையில தான் இருக்கு. இப்போ டிசி டீமோட ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வருவோம். ஆக்ஷனுக்கு முன்னாடி டிசி டீம் 29 crore கிட்ட பர்ஸ் அமௌண்ட் வச்சு மொத்தமா 9 பிளேயர்ஸ் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. ஆக்ஷன்ல குமாரா குஷாரா, ரிக்கி பியூ, ஸ்வஸ்திக் சிக்காரான்னு 3 இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துட்டு ஷாய் ஓப், த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், ஆரி ப்ரூக்னு 3 ஃபாரின் பேட்ஸ்மேன்ஸ் எடுத்திருக்காங்க. ஆல்ரவுண்டர் ஆப்ஷனுக்கு இந்தியன் பிளேயரான சுமித் குமாரை எடுத்திருக்காங்க. ஃபைனலா பவுலிங் ஆப்ஷனுக்கு ரஷிக் தர் அண்ட் ஜெய் ரிச்சர்ட்சனை எடுத்திருக்காங்க. டிசி டீம் ஆக்ஷன்ல இவ்வளவு பிளேயர்ஸை எடுத்தும் கூட அவங்களோட பர்ஸ் அமௌண்ட்ல 10 கோடி கிட்ட இருக்கும். லாஸ்ட் ஐபிஎல்ல பண்ட் இல்லாம இருந்ததாலும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாததாலும் டிசி டீம் சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணி எலிமினேட் ஆகியிருப்பாங்க. டிசி டீமோட மிடில் ஆர்டர் இஷ்யூவை சரி பண்ற மாதிரி இந்த ஆக்ஷன்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்களான்னு கேட்டா கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்ல தோணுது. என்னதான் ஆரி ப்ரூக், ஸ்டப்ஸ் மாதிரி அக்ரெசிவா பிளே பண்ற மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை எடுத்திருந்தாலும் இந்தியன் கண்டிஷன்ல இதுவரை அவங்களால பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். பட் இந்த ஐபிஎல்ல அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிசி டீம் ஐபிஎல் ஆக்ஷன்ல எடுத்த பிளேயர்ஸ் எல்லாம் ஒர்த்தா இல்லையா? ரிஷப் பண்ட் ஐபிஎல் குள்ள ஃபுல்லி ஃபிட் ஆகிடுவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.